எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார் 800 வருஷங்களுக்கு அப்புறம் வரப்போகுது. டிசம்பர் 21 2020 அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க நியூஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்காக இருக்குது. இது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படிங்கிறது பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸில் சொல்லுவாங்க. இயேசு பிறந்தப்ப வானத்தில் தெரிஞ்ச நட்சத்திரம், மிகப்பெரிய நட்சத்திரம், ரொம்ப ஒளிமயமாக இருந்தது, எல்லா நட்சத்திரங்களோட பிரகாசமாக இருந்தது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு அரிய நிகழ்வு வருது. இது என்னன்னா நட்சத்திரம் கிடையாது, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 கோள்கள், சாட்டனும் ஜூபிட்டரும். இது ரெண்டும் நேர்கோட்டில் வரப்போகுது. பூமியை சுற்றி வரும்போது நேர்கோட்டில் நம்ம பூமியிலிருந்து நம்ம அதை பார்த்தா நமக்கு ரெண்டுமே அலைன் ஆகி ஒரே நேர்கோட்டில் தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போதைக்கு டிசம்பர் 21 அன்னைக்கு நடக்க போகுது. இதை நம்ம வெறுங்கண்ணால் கூட பார்க்கலாம். இப்போ 2 கிரகங்களும் ஒன்னோட ஒன்று ஒட்டி நிற்கும். அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 டிகிரி மட்டும்தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 2 மிகப்பெரிய கோள்கள் ஒன்று சேர்ந்து ஒரே பெரிய நட்சத்திரம் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இதை தான் கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதை சயின்டிஸ்ட் எல்லாரும் கிரேட் கன்ஜங்ஷன் ஆஃப் 2020 அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த அரிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30-7 மணி வரைக்கும் வானத்தில் சூரியன் பொழுது சாஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெறும் கண்ணால் கூட இதை பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி அடுத்து இது மாதிரி ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர், பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு க்ளோஸ் என்கவுண்டர் எப்போ வருதுன்னு பார்த்தா இன்னொரு 80 வருஷம் கழிச்சு. அப்போல்லாம் நம்ம உயிரோடு இருப்போமானே தெரியாது. அண்ட் இதுக்கு முன்னே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னே நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனால் அப்போ சயின்டிஃபிக்காக நம்ம இவ்வளோ டெவலப் ஆயிருந்தோமா, இல்லை அந்த மக்களுக்கு இதுதான் நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னால் அதே கிறிஸ்மஸ் ஸ்டார் தான் இப்போவும் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரியாது. அந்த மக்கள் இதுதான் பார்த்தாங்களா, இல்லை வேற ஏதாவது பார்த்து சொன்னாங்களா, இல்லை ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்தாங்களா, மீட்டியோரை பார்த்தாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு டிசம்பர் லாஸ்ட்ல கிறிஸ்மஸ் டைம்ல நடக்கிறங்காட்டி நம்ம இதை கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுதான் இதோட மெயின் ரீசன். அண்ட் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவும் சாட்டனும் ஜூபிட்டரும் பூமியை சுற்றி வரும்போது கிராஸ் ஆகும். ஆனால் ஒரு நேர்கோட்டில் வர்றது, நம்ம பூமியிலேருந்து அதை நேரடியாக பார்க்க முடியுறது, அந்த நேர்கோட்டில் வர்றது அப்படிங்கிறது எப்பவுமே நிகழாது. ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நம்மளால பார்க்க முடியாது. இப்போ நேர்கோட்டில் வருதுங்கிறது ஒரு அரிய நிகழ்வு. அதனால தான் இதை எல்லாருமே ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் டிசம்பர் 21 அன்னைக்கு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வானத்தில் போய் பாருங்கள். பார்க்க முடிஞ்சால் நம்மளும் அதிர்ஷ்டசாலிகள் தான். அவ்வளோதான். நன்றி.